மனுஷன் வேதனையை தீர்த்துக்கிறதுக்கு அவன் கண்டுபிடிக்கிற எந்த முறையுமே சரி, அது அவனை இன்னும் பெரிய பிரச்சனை என்ன பண்ணிடும், கொண்டு போய் விட்டுரும். அவனை ஒரு நாளும் அந்த வேதனையை விட்டு நீக்கிறதுக்கு மனுஷனுக்கு எந்த வழியுமே இல்லை. அதான் உண்மை. எனக்கு தெரிந்த எங்கள் குடும்ப அங்கத்தினர் அவர் என்ன செய்வார்னா, ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய மகள் சேலம்ல காலேஜில் படித்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு வாரம் தன்னுடைய மகள் அங்கே ஹாஸ்டலில் தங்கி படித்த போது அவளை பார்ப்பதற்காக இவர் என்ன பண்ணுவார்னா, சென்னையிலேருந்து கார் எடுத்துட்டு இவரே ஓட்டிட்டு போவார். இவர் காரில் ஓட்டி வாரம் சின்ன டிஸ்டன்ஸ் இல்லை இல்லையா, போகிறதும் வர்றதும் கொஞ்சம் அதிக டிஸ்டன்ஸ். இதை இவர் ஓட்டிட்டு போய் வர 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 இவருக்கு வாரம் அதிகமாகி கொஞ்சம் கால் வலி அதிகமாயிடுச்சு. அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய், எனக்கு கால் வலி ரொம்ப வலிக்குது, எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மருந்து கொடுங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் என்ன பண்ணாருன்னா, ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு ஒரு 4 days போடுங்க சரியாயிடும் அப்படின்னார். இவர் என்ன செய்தார்னா, அந்த மாத்திரையை எடுத்து 4 நாள் அவர் போட்டால் உடனே அந்த கால் வலி, எத்தனையோ மாசமாக இருந்த கால் வலி உடனே அவரை விட்டு என்ன பண்ணிடுச்சுன்னா விடுதலை ஆகிட்டார், ஃபுல்லாக ரிலீவ் ஆகிட்டார். இவர் ரிலீவ் ஆன உடனே திரும்ப கார் எடுத்துக்கிட்டு திரும்ப சேலமுக்கு அவர் பயணமாகி தன் மகளை பார்க்குறக்கு திரும்ப பயணத்தை தொடர ஆரம்பித்தார். ஆனால் அந்த திருப்பி வலி என்ன பண்ணாச்சு, திரும்பி வர ஆரம்பிச்சு. இப்போ என்ன பண்ணார் தெரியுமா, டாக்டர்கிட்ட போல அவர் இந்த மாத்திரையை நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் இவர் கார் எடுத்துக்கிட்டு மகளை பார்க்க போவாரோ அப்போ ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்கிட்டு இவர் போயிடுவார். போனால் ஒரு வலி இருக்காது, பயணம் எல்லாம் நல்லா முடிஞ்சிடும். அந்த மகளுக்கு 3 வருஷம் 4 வருஷம் காலேஜ் நடந்தது. அந்த காலேஜ் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு வந்தார். இந்த மாத்திரையை ரெகுலராக போட்டார். யாருக்குமே தெரியாது, இது வலி வருதா மாத்திரையை போடு, வண்டியை ஓட்டு, இப்படியே அந்த வேதனையை இவரே மேனேஜ் பண்ணிக்கிட்டார், இவரே ஹேண்டில் பண்ணிக்கிட்டார். 4 வருடம் கழித்து அல்லது ஒரு 5 வருடம் கழித்து மகளுக்கு திருமணம்லாம் ஆயிடுச்சு. திருமணம் முடித்து கல்யாணம்லாம் கட்டி கொடுத்த பிறகு திடீர்னு ஒரு நாள் அவருக்கு உடம்பு அவ்வளோ நல்லா இல்லை, என்னமோ அவருக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் போய் டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ண போனார். டெஸ்ட் பண்ண போனால் அங்கே என்ன கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, அவருடைய 2 கிட்னியும் ஃபெயில் ஆகிடுச்சுன்னு சொல்லி கண்டுபிடித்தார். அப்போ டாக்டர் கேட்டார், நீங்கள் ஹெல்த்தியான ஒரு ஆள் தானே, நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு எந்த குடிப்பழக்கமும் கிடையாது, நீங்கள் சிகரெட் பிடிக்கிற ஆள் கிடையாது, நீங்கள் ரொம்ப அதிகமாக அப்படி சாப்பிட்ற ஆளும் கிடையாது, உங்களுக்கு எப்படி இது வந்தது, என்ன செய்தீங்கன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவர் உண்மையை சொன்னார். இந்த மாதிரி நீங்கள் மாத்திரை கொடுத்தீங்க, நான் அதை ஒவ்வொரு வாரமும் நான் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது அதை போட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன். அப்போ அந்த டாக்டர் சொன்னாரா, என்கிட்ட கேட்டுறக்கூடாதா, இந்த மாத்திரை ஒரு முறை போடலாம், அது ஒரு வாரத்துக்குன்னு கொடுத்தேன், அதை நீங்கள் அடுத்த முறை போடும்போது என்ன பண்ணிருக்கணும், என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நான் வேற சொல்லியிருப்பேனே, உங்களுக்கு வேற வழி காட்டியிருப்பேனே. அந்த மாத்திரையினாலேயே அவர் மீதம் வாழ்ந்த அத்தனை ஆண்டுகளும் அவர் பட்ட வேதனை கொஞ்சம் அல்ல. அவருடைய கிட்னிஸில் வந்த வேதனை, இந்த டிசீஸ் வெளியே சரியாகவே இல்லை. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, சரியாகலை. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க, அப்போ கூட கொஞ்ச நாள் நல்லா இருந்தார், திரும்ப வேதனை ஆரம்பித்தது. அவருடைய வேதனைக்கு முடிவே இல்லை, அவருடைய மரணம் வரைக்கும் வேதனைப்பட்டார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் சில வேளையில் வேதனைகள் வந்துடும். ஆனால் வேதனை வந்த பிறகு நானே என் சுயமாக வேதனைக்கு தீர்வு காண்பேன் என்று நாம் முயற்சி எடுப்போமானா அந்த வேதனை குறையாது. அந்த வேதனை என்ன ஆகும், தேவையில்லாத பல வேதனைகள் நம்ம கொண்டு வரும். நமக்குள்ள வருத்தம் வந்துருச்சா, கத்துட்டு போங்க, என்னை நித்திய வழியில் நடத்துங்க ஆண்டவரே, என்னை நித்திய வழியில் நடத்துங்க. 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ மருத்துவர்களால் மிகவும் அவதிப்பட்டு தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் அழித்த பிறகு
இயேசு அந்த பகுதியிலே வருகிறார் என்று கேள்விப்பட்டு தவண்டு போய் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று விசுவாசித்து அதை தொட்டாள். வேதம் சொல்லுகிற அந்த நிமிடமே அவருடைய வேதனை நீங்கி சுகமான. அப்போ நம்முடைய வேதனை நீக்கிறதுக்கு ஒரே ஒருவர் உண்டானா அவர் இயேசு மாத்திரமே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுவே. இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுவே. சிலுவை சேர்ந்து பாடும் திருப்பாதம்